உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்காகவே 100% நேச்சுரல் தான் ஒரு இயற்கையான முறையில் ஒரு பேபி ஹேர் ஆயில் நாங்களே தயார் பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ரெடி பண்ணலாம். ஒரு வயசு குழந்தைகள்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்கள் பேபிக்கு நல்ல முடி வளரும். குழந்தைங்க நச அழுவாங்க, அந்த வாரம் சளி பிடிக்கும், இந்த சளி தொல்லை கூட இருக்காது. சூடெல்லாம் தணிச்சு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். மிக்சி ஜாரில் கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 செம்பருத்தி பூ சேர்த்துக்கலாம். செம்பருத்தி இலை ஒரு 5 சேர்த்துக்கலாம். வெத்தலை 5 சேர்த்துக்கலாம். கற்பூரவள்ளி ஒரு 10 இலை சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு துளசி சேர்த்துக்கலாம். கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 மலை நெல்லிக்காய் ஒரு கத்தாலே நறுக்கி சேர்த்துக்கலாம். 1 கிராம்பு, 3 மிளகு, கொஞ்சம் வெந்தயம். நம்ம சேர்த்த பொருள் ஈரப்பதம் இருக்கனால தண்ணி சேர்க்காம இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடிகனமான கடாயில் 400 ml தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் தான் சேர்க்கணும். எண்ணெய் லைட்டாக சுடானதும் அரைச்ச விழுது சேர்த்துக்கலாம். முக்கியமான விஷயம், இந்த எண்ணெய் தயார் பண்ண அப்படின்னா அதுக்கு பொறுமை தான் முக்கியம். அடுப்பு ஹையில் இருந்துடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் இது ஃபுல் ப்ராசஸ் முடிக்கணும். அடுப்பு ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் கருகுனா கூட எண்ணெய் மொத்தமும் ஸ்பாயில் ஆயிரும். 40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கிறப்போ நம்ம அரைச்ச விழுது நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும், எண்ணெய் திரண்டு மேலே வரும். இதுதான் கரெக்டான பதம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஸ்டோர் பண்ணிக்கோங்க. பேபி ஹேர் ஆயில் வேணும், என்னால் காய்ச்சறதுக்கு டைம் இல்லை, என்னால் சரியாக செய்ய முடியாதுன்றவங்க எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கோம். ஆர்டர் கொடுத்தா நாங்களே டெலிவரி பண்ணுறோம்.